Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸ் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபீஸ். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்னென்ன ரெசிபீஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபியா நம்ம சப்பாத்தி யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்போவோ போல் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே செஸ்வான் சட்னி போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எந்த சாஸ் பிடிக்குமோ அதை சேர்த்திட்டு இங்கே பாருங்கள், எக் புர்ஜி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கறக்கு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் பாலக் யூஸ் பண்ணி டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி திரட்டிட்டு ஒரு சின்ன தட்டு வச்சு ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம பூரி மாதிரி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பாலக் பூரி ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்துட்டு சென்னா மசாலா இல்லாட்டி பூரி மசாலா வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸ் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் தான். இப்போ இதில் வந்துட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்மளுக்கு பிடிச்ச பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சைடு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தவா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நெய் இல்லாட்டி பட்டர் தருவிட்டு நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை வச்சு இன்னொரு பக்கமும் நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கூட வந்துட்டு எதுவும் தேவையில்லை, அப்படியே அவங்க வந்துட்டு கடிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதே மாதிரி ப்ரெட்டையும் தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு சப்பாத்தி டோ எடுத்துகிட்டு எப்பவும் போல் நம்ம சப்பாத்தியை நல்லா பெருசாக திரட்டிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை இது மேலே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பக்கம் ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ண உடனே 2 கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு லைட்டாக கையிலேயே ப்ரெஸ் கொடுத்துட்டு தவாவில் 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இது வந்துட்டு 1 pot ரைஸ் ரெசிபி. ஸோ குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல அகலமான குக்கர் எடுத்துக்கணும். இதில் 1 கப் அளவு ஊற வச்ச அரிசி, ஊற வச்ச துவரம் பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பிடிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு உப்பையும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட் வச்சுருங்க. இப்போ இதில் இருந்து 6-7 விசில் வரணும். அது வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிசிபெல்லாபாத் பவுடர் இல்லாட்டி கடையில் வாங்கின பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவு புளி தண்ணியை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சைடில் இதுவும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து மறுபடியும் நெய் சேர்த்து கலந்து விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான 1 pot ரைஸ் அதாவது பிசிபெல்லாபாத் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடும். இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி போயிடலாம். இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபின்னு சொல்லலாம். காலையில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுங்க, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு வந்துட்டு ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் நட்டெல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் பீனட் பட்டர் கூட எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 பிரெட்டையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்துட்டு சாஃப்ட் ஃப்ரூட் அதாவது பனானா எடுத்திருக்கேன். இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டையும் வச்சு தவாவில் கீ இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணி நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடும். இது வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹனி ஊற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. இனி அடுத்து வரப்போகிற ரெசிபீஸ் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குட்டீஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது முட்டை பணியாரம். எப்பவும் போல் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், அது கூடவே வெங்காயமும் தக்காளியும் போட்டு காரத்துக்கு உப்பு, மிளகாய் பொடி, மிளகு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு சூடான குழிப்பணியார கல்லில் 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுட சுட உங்கள் குட்டீஸுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததும் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான். நான் வந்துட்டு கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து கையிலேயே க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக தந்தூரி மிக்ஸ் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். இதை ஊறும் போது நம்மளுக்கு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே இதில் இறங்கி நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தவா வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெயும் பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பன்னீரை இதில் போட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான தந்தூரி பன்னீர் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி தான். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது கூடவே நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் துருவின கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இதுக்கு அடுத்ததாக உப்பு, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, பெப்பர் மசாலா, இதுக்கப்புறமா 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சிடணும். இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ஸ்கூல்லேருந்து டயர்டாக வரும் உங்கள் குட்டீஸுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கேரட் கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே குக்கும்பரும் கட் பண்ணி போட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வேக வச்ச மக்காச்சோளம். பாருங்கள், நம்ம வேக வச்ச மக்காச்சோளத்தை இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு உப்பு, மிளகாய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்நாக். இல்லாட்டி இது டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. நான் வந்துட்டு மூங் தாலை எடுத்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, இது 2யும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண மூங் தாலை ட்ரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது கூடவே கொஞ்சம் உப்பு, அடுத்ததாக 2 ஏலக்காய் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ண முந்திரி திராட்சையும் போட்டு கூடவே சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லம், இது 2யும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நல்ல சூடான நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஈரப்பழம் கொஞ்சம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்மளுக்கு 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் உங்கள் குட்டீஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி ரெசிபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மாவு, இதில் நம்ம ஒரு சூப்பர் ஸ்வீட் செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ இதை வந்துட்டு எப்பவும் போல் நம்ம திரட்டிட்டு இதுக்கு மேலே நெய் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேயர்ஸாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைட்ஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு நம்ம கை யூஸ் பண்ணியே நல்லா இதை வந்துட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோலரில் நல்லா இந்த மாதிரி லைட்டாக மறுபடியும் ரோல் பண்ணி வச்சுட்டு சூடான எண்ணெயில் இதை நல்லா பொரிச்சிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இதை சுட சுட சர்க்கரை பாகில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த குட்டீஸுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன செஞ்சு கொடுப்பனோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.